श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञा विरक्ति करुणादिगुणौघवासम् आचार्य सप्तशती काव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्य महादेशिकमाश्रयामः। श्री ऊवे मन्नार्गुडि कंदाडि गोपालार्य महादेशिकन ஆச்சரியமாக அனுகிரகித்து அருளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி, இதை தேசிகாயணம், அப்படி ராமாயணம் போல் தேசிகாயணம்னு சப்த காண்டமாக 7 காண்டமாக ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை சுவாமி ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன் அருளி செய்ததை, அதுவும் எப்போன்னா 1905 சுவாமி இதை அரங்கேற்றி இருக்கிறார். இதற்கு தமிழ் அர்த்தம் ஸ்ரீ ஊவே விளக்குடி கிடாம்பி ஸ்ரீகாந்த் சுவாமியும், ஸ்ரீ ஊவே புலிக்கொன்னம் வங்கீபுரம் ஜெகநாதன் சுவாமியும், நாவல்பாக்கம் ஸ்ரீ ஊவே வாசுதேவாச்சார் சுவாமி அதை பரிசோதித்து ரொம்ப ஆச்சரியமான தமிழ் அர்த்தங்களுடன் இந்த புத்தகத்தை அடியனுக்கு ஸ்ரீமதி மீராரமணன் கொடுத்து இதை ஆடியோவில் பதிவு செய்ய வேண்டும் என்று அடியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து பிரார்த்தித்தது, விஞ்ஞாபித்தது, ஆணையிட்டதுன்னு தான் சொல்லணும். அது ஆச்சாரியன் அனுகிரகம். அடியனுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு இவர்களுக்கு எவ்வளவு கிருத்தஜதை சொன்னாலும் போராது. ஸ்ரீமதி மீராரமணனுக்காகட்டும், ஸ்ரீகாந்த் சுவாமி ஜெகநாதன் சுவாமிக்காகட்டும், நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாரோட் ஆகட்டும், அது இல்லாமல் இந்த புஸ்தகத்தை எம்பெருமானார் தரிசனம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஸ்ரீ பரத் சுவாமி வெளியிட்டு இதை ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தை வெளியிட்டவர்கள். அது இல்லாமல் இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்திற்கு ஸ்ரீமுகம் யஜ்ஞம் சுவாமி வாசுதேவாச்சாருடைய தமையனார், அவர் ரொம்ப அழகாக இதுக்கு ஸ்ரீமுகம் எழுதலும் மட்டுமல்லாமல் இதை ஆங்கிலத்திலும் முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆங்கில அர்த்தங்கள் எழுதியிருக்கிறார். அதையும் அடியேன் ரெஃபர் பண்ணி அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வந்தேன். ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி என்பது காவிய லட்சணங்களுக்கெல்லாம் பொருந்திய மிக உயர்ந்த காவியம். இது தேசிக சரித்திரத்து தகவல்களை மட்டும் தரல, இலக்கிய நயங்களுடன் காவிய நயங்களுடன் சுவாரஸ்யமாக்கி தந்ததால் இது காவியமாகிறது. 717 ஸ்லோகங்கள் கொண்ட தேசிக திவ்ய சரித்திரம் இது மாதிரி வந்ததில்லை. அதுவும் ஒவ்வொரு அந்த ஸ்லேடையும், அந்த உவமை அணியும், அந்த அலங்காரமும் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகம், அதாவது ஸ்ரீ தேசிக சரித்திரம் பல பதிப்புகளில் வெளிவந்துள்ளது. பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி முறை, நடந்த இடம், காலம் கொஞ்சம் சிறிது முன்ன பின்ன இருந்தாலும் சுவாமி அதை அடியொற்றி, எஸ்பெஷலி அந்த திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி எழுதிய குரு பரம்பரா பிரபாவம் 3000 படி அதை அடியொற்றி ஸ்ரீமதா கோபாலாரிய மகாதேசிகன் ரொம்ப அழகாக இதை தெரிவித்திருக்கிறார். சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன் திருவடித்தாமரைகளில் புனப்புன பிரணம்ய இந்த ஆச்சரியமான கிரந்தத்தை நமக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு, நாம் வேதாந்த தேசிகனை அனுபவித்ததற்கு, இதில் 711லேருந்து 17 ஸ்லோகங்கள் இன்றைக்கு அனுபவிக்கலாம். 711 ஸ்ரீராமானுஜயதி பதி சித்தாந்தை காவலாம்பாய கருணாநிதயே தஸ்மை குரவே கரவை நமாம்சி பூயாம்சி
ராமானுஜ யதிபதி சித்தாந்தை காவலாம்பாய கருணாநிதயே தஸ்மை குரவே கரவை நமாம்சி பூயாம்சி. ஸ்ரீ ராமானுஜரின் சித்தாந்தமே சிறந்தது, உயர்ந்தது என்பதை பற்றி இந்த சுவாமி தேசிகன் அத்தனை வாத்சல்யத்துடன் கருணையே வடிவாய் பலருக்கும் அதை ராமானுஜ சித்தாந்தத்தை போய் சேர்க்க வேண்டும் என்று அருளிய இத்தனை கிரந்தங்கள், ராமானுஜ சித்தாந்தத்தை அருளிய இத்தனை கிரந்தங்கள் மூலம் ராமானுஜ சித்தாந்தத்தை பறைசாற்றிய சுவாமி தேசிகனுக்கு மீண்டும் 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 பிரணாமங்கள் உரித்தாகுக என்கிறார். நமாம்சி பூயாம்சி. ஸ்ரீ ராமானுஜ யதிபதி சித்தாந்தை காவலாம்பாய கருணாநிதயே தஸ்மை குரவே கரவை நமாஸ்மி பூயாம்சி. நமாம்சி பூயாம்சி. நமஸ்காரம் அகெயின் அண்ட் அகெயின். எஸ் சரசா சூக்தி சுதா பவசாகர சோஷணீருத கிரத்நாத் சோஷணீகிருதரத்நாத் பூயாத் பவுகம் தஸ்மை சித்திரச்சரித்ராய வெங்கடேஷாய. எஸ் சரசா சூக்தி சுதா பவசாகர சோஷணீருதரத்நாத் பூயாத் பவுகம் தஸ்மை சித்திரச்சரித்ராய வெங்கடேஷாய. யாருடைய ஸ்ரீசூக்திகள் அமுதம் போன்று இருப்பவையும், யார் இந்த சம்சாரம் என்னும் கடலையே தன்னுடைய அறிவுரைகளால் வற்றச் செய்தவரோ, யாருடைய வாழ்க்கை சரித்திரம் மிகவும் ஆச்சரியமான விசித்திரமான சம்பவங்களை கொண்டதாக இருந்ததோ, அப்படிப்பட்ட ஸ்ரீ வெங்கடநாதனுக்கு மீண்டும் மீண்டும் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ் சரசா சூக்தி சுதா பவசாகர சோஷணீருத ரத்நாத் பூயாத் பவுகம் தஸ்மை சித்திர சரித்ராய வெங்கடேஷாய. எத்தனை விசித்திரமான சம்பவங்கள் அவருடைய சரித்திரத்தில், எத்தனை ஆச்சரியமான சரித்திரங்கள். விபவ தசையில் எத்தனை நிகழ்ச்சிகள் அவருக்கு. பிறவிக்கடலுள் ஆழ்ந்து தவிக்கும் சேத்தனர்களை உய்விப்பதற்காக திருவுள்ளம் கொண்ட சர்வேஸ்வரன் பல அவதாரங்களை செய்தான். அக்காலத்திய மக்களை வாழ்வித்தான். அஃப்கோர்ஸ் தன் மனோரதம் அப்படியும் ஈடேறவில்லை. அதனால் ஆழ்வார்களையும் ஆச்சாரர்களையும் அவதரிப்பித்து அவர்கள் அருளிய அமுதப்பெருக்கான ஸ்ரீசூக்திகளால் மக்கள் நல்லறிவு பெற்று உய்யுமாறு செய்தான். நம்மாழ்வார், நாதமுனிகள், ஆளவந்தார், பாஷ்யகாரர் போன்றவர்கள் அவர்கள் நம் மதத்தில் பிற மதத்தினர் கூறும் குற்றங்களை எல்லாம் களைந்து ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே பிரமாணங்களை ஒட்டியது, தழுவியது என்று காட்டி இந்த ஆச்சாரியர்கள் ஒப்பற்று விளங்கினர். ஆழ்வாருடைய அருளிச் செயலாலும் ஆளவந்தார் ஸ்ரீ பாஷ்யகாரர் இவர்களுடைய ஸ்ரீசூக்திகளாலும் ஸ்ரீ விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ சித்தாந்தத்தின் கொள்கைகளையும் அருமை பெருமைகளையும் அறிஞர் எளிதில் நன்கு உணர முடிந்தது. புத்திசாலிகள் ஸ்ருதி ஸ்மிருதிகளை முற்றும் தழுவிய இந்த சித்தாந்தமே சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய உபய வேதாந்தங்களின் முழு தொடர்பினால் மிக்க ஒளி பெற்று விளங்கியது. இப்படி ஆழ்வார்களும் ஸ்ரீ பாஷ்யகாரர் வரையிலுள்ள மகாச்சாரியர்களும் அருளிய திவ்ய சூக்திகளின் கருத்தையும் மத கொள்கைகளையும் இரகசியார்த்தங்களையும் மேலும் விரிவாய் அறிந்து சேத்தனர்கள் இன்புற்று வாழ்வதற்காக அதிவிலட்சணமான மற்றொரு அவதாரம் டெஃபினட்டாக இன்றியமையாத தேவையானது என்று சங்கல்பம் கொண்டான், திருவுள்ளம் பற்றினான் எம்பெருமான். முன்பும் பின்பும் இப்படி சிறப்பு வாய்ந்த அவதாரமே இல்லை என்னும்படி அத்தியுதமாக திருவேங்கடமுடையான் தன் கண்டாவதாரமான அம்சத்தை கொண்டு தானும் அனுப்பிரவேசித்து பின்புள்ள ஸ்ரீ பாஷ்யகாரருடைய அவதாரமே என்று புகழும்படியான சுவாமி தேசிகன் அவதரிப்பித்து அருளினான். பெருமாள் இந்த மகாச்சாரியனாலே, ஆச்சாரிய சார்வபௌமனாலே நமது ஸ்ரீ பகவத் ராமானுஜ சித்தாந்தம் புத்தொளி பெற்று திகழ்கின்றது என்னலாம். இந்த மகா ரத்னத்தை ஆச்சாரியனாக பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவ சமூகம் பெருமை கொள்வதில் வியப்பில்லை. சுவாமி ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன் எவ்வளவு ஆச்சரியமான சம்ஸ்கிருதம், வேதம் இதெல்லாம் அறிந்து ஆழங்கால் பட்டு வேதாந்த தேசிகனின் ஸ்ரீசூக்திகளில் எவ்வளவு அமிழ்ந்தால்
இப்படி அந்த இளம் வயதில் அனுபவித்திருக்க முடியும். கரதல 713வது ஸ்லோகத்தில் கரதல கலிதா மலகி பல துலிதா கில புமர்த்தத்வாய பிரபதன ரச்சனாத் பகவத்யபய அபயாய பிரதிபுவே அஸ்து கல்யாணம். கரதல கலிதா மலகி பல துலிதா கில புமர்த்தத்வாய பிரபதன ரச்சனாத் பகவத் அபய பகவத்ய அபயாய பகவத் அபயாய பிரதிபுவே அஸ்து கல்யாணம். அதாவது ஸ்ரீமத் நாராயணனே பரத்வம் என்பதையும் அவனை அடைவதே உயர்ந்த புருஷார்த்தம் என்பதையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாருக்கும் வழங்கியவர் சுவாமி தேசிகன். பிரபத்தி சாஸ்திரத்தில் எல்லாருக்கும் ருச்சியை விளைவித்தவர் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்கிறார் சுவாமி. இங்கே ஆர்ய குண பிரஸ்தாவே தீரா ஸ்மர்த்தா பிரபந்துர்மே இது தச்சரித்தம் கிரதிதம் கிரதிதம் பூர்வாச்சாரிய பிரபந்தனமனுஸ்ருத்ய. ஆர்ய குண பிரஸ்தாவே தீரா ஸ்மர்த்தா பிரபந்துர்மே இது தச்சரித்தம் கிரதிதம் பூர்வாச்சாரிய பிரபந்தமனுஸ்ருத்ய. தீரர்களான ஞானிகளுக்கு சுவாமியின் ஆத்ம குணங்களை எப்பவும் நினைவில் கொள்வதற்கு ஹேதுவாக பூர்வாச்சாரியர்களின் கிரந்தங்களை அனுசரித்து அடியேனால் இயற்றப்பட்டது இந்த ஸ்லோக கிரந்தம். சுவாமி தேசிகனின் சரித்திரமாக அமைந்த இந்த ஸ்லோக கிரந்தம் என்கிறார் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன். எதுக்கு அப்படின்னா, தேசிக பக்தர்களுக்கு, தீரர்களான ஞானிகளுக்கு வேதாந்த தேசிகனின் ஆத்ம குணங்களை எப்பவும் நினைவில் கொள்வதற்கு ஹேத்துவாகன சுலபமாக ஒரு 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 வியாஜ்யமாக அதை அவளுக்கெல்லாம் உபயோகப்படட்டும் என்பதற்காக பூர்வாச்சாரியர்களின் கிரந்தங்களை அனுசரித்து பூர்வாச்சாரியர்களின் கிரந்தங்கள், அதாவது திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி எழுதினது, அதை அனுசரித்து அடியேனால் இயற்றப்பட்டது சுவாமி தேசிகனின் சரித்திரமாக அமைந்த இந்த ஸ்லோக கிரந்தம். அவதாரயந்து ஹிருதிமே பிரபந்தமவதீரயந்து வாசந்தः ஸ்ரீ வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரி குருர்தயதாம். அவதாரயந்து ஹிருதிமே பிரபந்தமவதீரயந்து வாசந்தः ஸ்ரீ வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரி குருர்தயதாம். அதாவது என்னுடைய இந்த ஸ்லோக கிரந்தமானது சத்துக்களுடைய, பாகவதோத்தமர்களுடைய மனசில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கட்டும். ஸ்ரீ வெங்கடநாதனான கவிதார்க்கிக சிம்மமான சுவாமியின் தயையும் அவர்களுக்கு எப்பொழுதும் பொழியட்டும். இவ்வளவு ஆச்சரியமாக அவர் தெரிவிக்கிறார். இது பலஸ்ருதி மாதிரி சொல்கிறார். என்னுடைய இந்த ஸ்லோகம் கிரந்தமானது சத்துக்களுடைய மனதில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கட்டும். அவதாரயந்து ஹிருதிமே பிரபவந்தம் அவதீரயந்து வாசந்தः ஸ்ரீ வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி குருர் தயதாம். ஸ்ரீ வெங்கடநாதன் கவிதார்க்கிக சிம்மம். அப்படிப்பட்ட சுவாமியின் தயை எப்பொழுதும் அவர்களுக்கு பொழியட்டும் என்று தெரிவிக்கிறார். 716வது ஸ்லோகம். அத்யைஷ்யத்வர்யுஷாகாமபிபமகிரஹ சத்கவீனாம் கணாத வியாஹாரேஷு வியஹார்ஷம் பகுகிருஷிமகிருஷி வியாக்கிருதௌ ஹூணவாணீம் அபியாஸ்யம் வித்தலிப்சுः சுக்ருத பரிணதேர் மானசம் மே ஸ்வசக்தம் திஷ்ட்யா வேதாந்த வித்யா குருச்சரித சுதா தூத பாபம் தினோதி. அத்யைஷ்யத்வர்யுஷாகாம் அபிபமபி கிரஹ சத்கவீனாம் கணாத வியாஹாரேஷு வியஹார்ஷம் பகுகிருஷிமகிருஷி வியாக்கிருதௌ ஊணவாணீம் அபியாஸ்யம் வித்தலிப்சுः சுக்ருத பரிணதேர் மானசம் மே ஸ்வசக்தம் திஷ்ட்யா வேதாந்த வித்யா குருச்சரித சுதா தூத பாபம் தினோதி. சுவாமி ரொம்ப ரொம்ப அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அவர்
எவ்வளவு ஒரு முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி இருந்தால் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறத கவனிக்கணும். ஸ்ரீ வேதாந்தாச்சாரியருடைய சரித்தத்தை ஸ்லோக ரூபமாக அமுதம் போல் வழங்கிய அடியேனுக்கு, அது 716 ஸ்லோகம் அமிர்தம் மாதிரி வந்திருக்கு. அப்படி வழங்கிய வேதாந்தாச்சாரியருடைய சரித்தத்தை ஸ்லோக ரூபமாக அமிர்தம் போல் வழங்கிய அடியேனுக்கு சர்வவித பாப்பமும் நீங்கியது. ஆச்சாரியனுடைய தனியன் சொன்னாலே பாப்பம் நீங்கும். அப்படி இருக்கும்போது ஆச்சாரிய சரித்திரத்தை 716 ஸ்லோகங்களில் இப்படி அனுபவித்திருக்கிறார்னா நிச்சயமாக பாப்பங்கள் நீங்கும். அடியனுக்கு சர்வவித பாப்பமும் நீங்கியது. இனி அந்த பாப காரியங்கள், அதாவது கர்ம வினைகள் நீங்கும்படியாக செய்யக்கூடிய இகலோக சகியார்த்தமாக விதித்த பூர்வ சாக்கையில் உள்ள யாகங்களை செய்வது. யாகங்களை செஞ்சால் இருக்கிற பாப்பங்கள்லாம் நீங்கும், கர்ம வினைகள்லாம் நீங்கும் அப்படின்னு இருக்குது. அது தேவையில்லை, இனிமேல் அதை செய்ய தேவையில்லை. கணாதர் போன்ற பாக்கிய மதங்களை கற்கும் எண்ணங்களும் இனி வராது. இந்த பூவுலகின் இன்ப வாழ்க்கைக்கு உறுப்பாக இருக்கும் அழியும் செல்வங்கள், அதிலையும் ஆசை வராது. இந்த பூவுலகின் இன்ப வாழ்க்கைக்கு உறுப்பாக இருக்கும் அழியும் செல்வங்கள், ஆசையை தொலைத்தவனாக ஆகப்பெற்றேன். இவ்வளவு ஆசை 25, 26 வயசில் சுவாமி வேதாந்த தேசிக திவ்ய சரித்திரத்தை காவிய கிரந்தத்தை எழுதினதோடு மட்டுமல்லாமல் அவர் இங்கு தெரிவிக்கிறார், அடியனுக்கு சர்வவித பாபமும் நீங்கியது. இனி அந்த பாப காரியங்கள் நீங்கும்படியாக செய்யக்கூடிய பூர்வ சாக்கையில் உள்ள இகலோக சகியார்த்தமாக பூர்வ சாக்கையில் கூறப்பட்ட யாகங்களை செய்வதிலும் இந்த பூவுலகின் இன்ப வாழ்க்கைக்கு உறுப்பாக இருக்கும் அழியும் செல்வங்களின் ஆசையையும் தொலைத்தவனாகவும் ஆகப்பெற்றேன். அது அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த புத்தி எனக்கு வந்திருக்கு, அந்த அனுகிரகம், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு என்று தெரிவிக்கிறார். கோபாலார்ய துரிய சூனுரனகஸ்திரையாமஜய்யா சுதீஹி ரங்கார்ய பரிணீயசேங் கமலவல் யாக்கியாம் யமாஜி ஜனத் கல்யப்தே சரிதம் சனூனமமிதே த்ரய்யந்த வித்யாகுரோ பாதாம்போருக பக்த தோஷணமசௌ கோபாலசூரிர்வ்யதாத். 717வது ஸ்லோகம். கோபாலார்ய துரிய சூனுரனகஸ்திரையாமஜய்யா சுதீஹி ரங்கார்ய பரிணீயசேங் கமலவல்யாக்கியாம் யமா ஜீஜனத் கல்யப்தே சரிதம் சனூனமமிதே த்ரய்யந்த வித்யாகுரோः பாதாம்போருக பக்த தோஷணமசௌ கோபாலசூரிர்வ்யதாத். குற்றமற்றவர், அனகர், வேத வேதாந்தங்களில் கரை கண்ட ஞானத்தை உடையவர் ஸ்ரீரங்காரியர். அந்த ஸ்ரீரங்காரியர் என்பவருக்கும் ஷேங்கமலவல்லி, செங்கமலவல்லி அம்மையாருக்கும் திருக்குமாரராக அவதரித்த கோபாலசூரி என்று அழைக்கப்படும் அடியேனால் கலி வருஷம் 5007 கிபி 1905ஆம் ஆண்டு ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் சரித்தம் ஸ்லோக ரூபமாக அருளப்பட்டு பக்தர்களின் ஆனந்தத்திற்காக சுவாமி தேசிகனின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்டது என்கிறார் சுவாமி. இங்க குற்றமற்றவரும் வேதாந்தங்களில் கரை கண்ட ஞானத்தை உடையவருமான ஸ்ரீ ரங்காரியர் என்பவருக்கும் செங்கமலவல்லி அம்மையாருக்கும் திருக்குமாரராக அவதரித்தாராம் கோபாலசூரி. அவர் என்று அழைக்கப்படும் அடியேனால் கலி வருஷம் 5007 1905ஆம் ஆண்டு ஸ்ரீ வேதாந்த தேசிகனின் சரித்தம் ஸ்லோக ரூபமாக அருளப்பட்டு பக்தர்களின் ஆனந்தத்திற்காக சுவாமி தேசிகனின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்டது என்கிறார் இங்கு. அதாவது சுவாமி தேசிகன் உடைய சரித்திரம் இந்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி என்ற ஸ்ரீ கோஷம், இந்த தூப்புல் குளமணியான நம் சுவாமி தேசிகனின் திவ்ய சரித்திரத்தை 717 ஸ்லோகங்களாக பல்வேறு சாகித்ய விருத்தங்களில் அமைத்து பண்ணப்பட்டு இந்த பாலப்பிராயத்தை பார்த்தருக்கு அருளி செய்தன்னு சுவாமி தேசிகன் சொன்னார். அதன்படி நம் சுவாமி தேசிகன் இந்த சுவாமிக்கு ஆச்சாரியர் அனுகிரகமாக ஸ்லோக ரூப காவிய கிரந்தம் அமைக்க அனுகிரகித்தார் போலும் தேசிகனே அனுகிரகித்திருக்கிறார். இல்லைன்னா இப்படி இவ்வளோ ஈஸியாக வராது.
விபவத்தில் 26 திருநட்சத்திரங்களே எழுந்தருளி இருந்த இந்த சுவாமி குலமணியின் பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த கிரந்தத்தை வடிவமைத்தார் என்றே சொல்லலாம். இவ்வளவு பாலப்பிராயத்தில் தர்க்கம், வியாக்கரணம், அலங்கார, வேதாந்த சாஸ்திரங்களில் கை தேர்ந்தவர் மட்டுமே இவ்வளவு அழகாக இப்படி ஒரு சரித்திரத்தை எழுத முடியும். வேதாந்த தேசிகன் சரித்திரத்தை உள்ளது உள்ளபடி சத் சம்பிரதாயம் மாறாமல் தர முடியும். 1906 புதுக்கோட்டையில் நடைபெற்ற வித்வத் பரீட்சையில் முதலில் தேறி உத்தம சம்பாவனை பெற்றவராம் இந்த சுவாமி. அது அவரது சரித்திரம் கூறுகிறது. அந்த ஆண்டே மேற்படி சுவாமி ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் என்று தெரிகிறது. இந்த சுவாமியின் சாகித்ய சாஸ்திரா மேதாவிலாசம் இந்த 717 ஸ்லோகங்களில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் புலப்பட்டது. எவ்வளவு ஆச்சரியமான, அதுவும் ஒரு ரேர் கிரந்தம், ஆர்யா சந்தஸ், அதன் வடிவில் அமையப்பெற்றது. ரொம்ப ஆச்சரியமாக இந்த இது சிகரம் வைத்தாற்போல் ஸ்ரீ தேரெழுந்தூர் ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் ஸ்ரீ பவுண்டரீபுரம் சுவாமி ஆகியோர்கள் முன்னிலையில் இந்நூலாசிரியரால் இது வாசிக்கப்பட்டு பெருத்த அங்கீகாரத்தை பெற்றதாம் அந்த காலத்தில். அதுவே பெரிய ஏற்றம். சுவாமி தேசிகன் அவதார படனம் தொடங்கி ஔஷகிரி யாத்திரை, சத்யவிரத க்ஷேத்திரவாசம், ஆதிவராக க்ஷேத்திர யாத்திரை, வட தென்னாடுகளின் யாத்திரை, ஸ்ரீரங்க க்ஷேத்திரவாசம், இதர திவ்ய தேசங்களின் யாத்திரை, ஸ்ரீரங்கநாத புனப்பிரதிஷ்டா வரை நெடிய நீண்ட ஆச்சரியமான அத்தியுதமான காவியமாக ஸ்லோக ரூபத்தில் அமையப்பெற்றது பெரும் பாக்கியம். இந்த ஸ்லோகம் இப்படி ஆச்சரியமாக இதை அறிவித்து, இதை அருளி செய்து, இது அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த சுவாமியின் பெருமதிப்புமிக்க இந்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி சமஸ்கிருத ஸ்லோக ரூபமாக ஸ்ரீமதி மீரா ரமணன் இதை ரிலீஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணி, இந்த தமிழ் அர்த்தங்களையும் பப்ளிஷ் பண்ணி, யக்ஞம் சுவாமியோட ஆங்கில அர்த்தங்களையும் அடியேனுக்கு ஷேர் பண்ணி, அடியேனை ஆக்ஞையிட்டு இந்த சுவாமி தேசிகன் திவ்ய சரித்திர விஜயத்தை ஆச்சரியமாக இவ்வளவு நாள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு புனః பிரணம்யா கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட அடியேன் கிருத்தஜதை பரவஸ்து சுந்தர் வரதராஜன் சுவாமி அவர் திருத்தி படிகொள்வான்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சில ஸ்லோகங்களில் அங்கங்கே எழுத்து பிழை இருக்கும், டைப்போகிராஃபிகள் இருக்கும். அதெல்லாம் அவர் ஆச்சரியமாக அதை கரெக்ட் பண்ணுவார். அவர் தானே முயற்சி முற்பட்டு அத்தனை ஸ்லோகத்தையும் டைப் பண்ணி சமஸ்கிருதத்தின் தமிழையும் அவர் வெளியிட்டார். ஸோ இவர்களின் அபாரமான ஸ்ரீ தேசிக பக்திக்கு ஒரு லவலேசம் அடியனுக்கு வேதாந்த தேசிகன் அனுகிரகிக்கணும்ன்ற பிரார்த்தனையுடன் இந்த சீரீஸை, இந்த கிரந்தத்தை ஒரு சிறந்த ஆச்சாரிய கைங்கரியமாக அடியேன் இதை செய்தது. அதாவது நிறைய குற்றம் இருக்கும், சுகுமி லகுதி பிழைன்னு எழுத்து பிழைகள் எல்லாம் இருக்கும். அத்தனையும் பாகவதோத்தமர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். அடியே க்ஷமாபணம் பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.